கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கம். மேகதாது அணை விவகாரம் மீண்டும் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா கர்நாடகா காங்கிரஸ், அதாவது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் கூட நாங்கள் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சதை ஒட்டி தற்போது புதிதாக தமிழ்நாட்டில் அமர்ந்துள்ள தாவேக அரசுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அவங்களோட கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதாவது மாநிலத்தினுடைய உரிமை பாதுகாக்கப்படுன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழுப்புறாங்க. திமுக இருந்து எம்பி கனிமொழி அவர் கூட ஒரு கடுமையான கண்டனம் கொடுத்துருக்காங்க. உங்களோட கூட்டணி கட்சி ஆள்ற மாநிலத்தில் நமக்கு இங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட கேட்க முடியாது. பார்க்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மேகதாது அணை திட்டத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னாக்கா, இந்த மேகதாது அணை திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கை டிஆர்பி தயாரிக்கிறதுக்கு, அதாவது மத்திய அரசோட நீர்வள ஆணையத்தில் அனுமதி கோரி தாக்கல் செய்து அனுமதிச்சிருந்தாங்க. இந்த அனுமதிக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாக்கல் செய்த மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ தள்ளுபடியான அந்த வழக்கு நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மறுசீராய்வு மனு பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே மே 21, 2026 பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றம் அதாவது இந்த விவகாரம் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தில் ஆணையத்தில் பரிசீலித்து இருக்கும்போது இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவ்யூ பெட்டிஷனை மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இப்போ கர்நாடக அரசு இதில் எப்படியாவது அணை கட்டணும்னு சொல்லி அவங்க தீவிரப்படுத்துகிறாங்க. இங்கே முக்கியமான வாதமே கீழ்மடையில் இருக்கக்கூடிய, அதாவது கீழ்மடையில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும்ன்றது நம்மளோட குற்றச்சாட்டு, நம்மளோட வாதம். ஆனால் அவங்க திட்டமிட்டு, அதாவது ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் நமக்கு 187 புள்ளி சம்திங் டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்ன்றது இது. அது போக புலிகுண்டில் வழியாக வரக்கூடிய அந்த உபரி நீர்கள் அது இயல்பாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நதிகள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கர்நாடகாவில் நமக்கு வரக்கூடிய நீர் கபினி, கிருஷ்ணசாமி சாகர் போன்ற அணைகள் இருக்கும்போது திறந்து விடப்படும் உபரி நீர் தான் நமக்கு புலிகுண்டில் வழியாக வருது. அந்த நீர் பூராமே, இந்த உபரி நீர் பூராமே இந்த மேகதாது அணை கட்டப்படும் போது நமக்கு அது தடுத்துரும்ன்ற ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்மளோட வாதம். இதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடிநீர் பஞ்சம், அதுபோக வறட்சி இந்த மாநிலத்தில் நம்ம கீழ்மடையில் இருக்கோம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த டெல்டா மாவட்டங்கள் பூராமே பாலைவனங்கள் ஆகக்கூடிய அபாயமும் ஏற்படும். ஏன்னா துளிவுட, அதாவது இந்த இதுல அது 9,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அங்க நாங்க ஒரு நீர்மின் நிலையம் அமைக்க போறோம். அதுக்குத்தான் நாங்க 400 மெகாவாட் உள்ள நீர்மின் நிலையம் அமைக்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்றோம்ன்ற மாதிரி அவங்க பண்றாங்க. இந்த மேகதாது அணை மட்டும் வந்துருச்சுனாக்கும் நம்ம தமிழகம் முற்றிலுமாக, அதாவது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா பாலைவனமாகும் அபாயம் வெகுவாக உள்ளது. இல்ல, இது கர்நாடகாவில் ஒரு அரசியலுக்காக பேசப்படுதா, திட்டமிடல் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா முந்தைய அரசுகள் அதிமுக அரசா இருக்கும், திமுக அரசா இருக்கும், அதை தடுத்தே வந்தாங்க. இது அங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப அங்க அரசியல் இங்க மொழி அரசியலா போகுது. இப்ப நமக்கு அங்க ஆட்சி அமைக்கணும்னாவே நம்ம தமிழகத்தை நோக்கி பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை அவன் கையில் எடுத்தா மட்டும்தான் அவன் அங்க ஆட்சி, அங்க அரசியலை தக்க வைக்க முடியும். அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, 2 பேருமே மாறி மாறி அவன் பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழர் எதிர்ப்பை முன்னிறுத்துவான். இந்த காவிரி பிரச்சனை எடுப்பான். அவனுக்கு எங்கெங்க அதாவது ஒரு இப்ப நீங்க யூடியூப்ல கண்டென்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்களா, அது மாதிரி பாத்தீங்கன்னா காவிரி நீர் பிரச்சனை அதை பாத்தீங்கன்னாக்க அவன் எடுத்துக்கிட்டு இந்த தமிழர் பிரச்சனையை எடுத்து அவன் பண்ணிக்கிறான். இப்ப வந்திருக்க அரசு பாத்தீங்கன்னாக்க இதுல எந்த முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு மனு தள்ளுபடி பண்ணிருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னாக்க இந்த போன பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு வெகுவாக நிதியை யாரு நம்ம சித்தராமையா கர்நாடக பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க அவர் நிதி ஒதுக்கிறதாகவும் தகவல் வருது. அதுக்கு எத்தனை கோடிகள் ஏதோ ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதாவது அதாவது இப்ப புதிய திட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னாக்கா கொள்ளைகால் பகுதியில் செய்யலாம் அவர் பேர் பேசுறாருல, யார் நம்ம சிவகுமார் பேசும்போது புதிய திட்ட அறிக்கை தயார் நிலையில் உள்ளது, அதை விரைவில் மத்திய அரசு அமெரிக்க உள்ளதான் தெரிஞ்சு அவர் தவிர்க்கிறதுக்காக அவர் தெரிவிக்கிறாரு. அதே போக அதாவது 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் 1,071.4 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை மற்றும் 400 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், மத்திய அரசு மற்றும் சுற்றுப்புற சூழல் அமைச்சகத்தின் இறுதி அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக பணிகளை தொடங்க உள்ளதாக
கர்நாடகா புதிதாக உள்ளது. இதனால நம்ம கீழ்நடை தமிழ்நாட்டுக்கு இதுல ஆட்சி தெரிவிக்க எந்த வித உரிமை இல்லைன்றது அவங்களோட வாதம். இப்ப வாதமா இருக்கு. இப்ப இது அதுல புடிவாதமாக கர்நாடக அரசு வந்து தொடர்ந்து புடிவாதமாக இருந்து வருது. இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போகுதுன்றது நீ போற காலங்களில் நம்ம பார்க்க முடியும். இல்ல இப்ப கடந்த காலங்கள் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுக வந்து சரியா அதுல கையாண்டு அந்த மேகதாது அணையை கட்ட விடாம தடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த விஜய் அவங்களுடைய அந்த ஆட்சியில எப்படி சார் அது அதே நிலை தொடர்ந்துருமா? அதாவது மாற்றம் சொல்லி வந்திருக்காங்க. இப்ப எடுத்த எடுப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதாவது இங்க வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில விஷயம் ஊதி தள்ளியாச்சு. இது வந்து அந்நிய மாநில அதாவது அடுத்த மாநில பிரச்சனை மொழிவாரி பிரச்சனை மற்ற விஷயங்கள் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியவே கூட்டணியில் சேர்த்தாச்சு. இதுல ராகுல் காந்தி என்ன நிலை எடுக்க போகிறார்? அவர் சிவகுமாரை கட்டுப்படுத்துவாரா, சித்தராமையா கட்டுப்படுத்துவார்ன்ற ஒரு கேள்வி எப்பயுமே எழுதுகிட்டே இருக்குல்ல. இப்ப இப்ப நாங்க இப்ப பிஜேபி ஆட்சி இருக்கும்போது பிஜேபி இங்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருப்பாங்க. இப்ப கடந்த காலங்களில் வந்து கர்நாடக பிரச்சனை இருக்கும்போது இதே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக வந்து திமுக மேல வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, திமுக என்ன நிலை எடுக்க போகுது அப்படின்ற கூட்டணியில் இருக்கும்போது இப்ப வந்து அந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. அது ஒரு எதிர்கருத்தாவே வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியிலே இருக்கு. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில பங்கு இருக்கும் போது காங்கிரஸோட முடிவு தான் என்னன்னு பார்க்கணும். இப்ப கர்நாடக அரசோட காங்கிரஸ் கட்சியோட முடிவு வந்து இது ஆட்சேபிக்குதா இல்ல ஆமோதிக்குதா அப்படின்றத நம்ம இனிமே இந்த இப்பதான் பிரச்சனை வெடிச்சிருக்குனாக்கா அடுத்து என்ன அடுத்தடுத்து வர செல்வ பெருந்தகை அதை தானே சொல்றாங்க. அது உங்களுடைய சொத்து அல்ல, அது ஒரு பொது சொத்து காவிரி என்பதுன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. செல்வ பெருந்த கருத்தெல்லாம் காங்கிரஸ் கருத்தா ஏத்துக்கிற முடியாதுங்க. அவர் எவ்வளவு நாள் தலைவராக இருக்க போறோம் தெரியாது. இந்த ஒரு கருத்து வந்தாலும் இந்த பாஜக மௌனமாவே இருக்காங்க. கர்நாடக மாநில பாஜகவோ தமிழ்நாட்டு பாஜகவோ என்ன நிலையில இருக்காங்கன்ற ஒரு கருத்து கூட இதுல எழுந்து தொடங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தமிழக நலனுக்காக போராடுறதே கிடையாது. அவங்க இந்துத்துவா சனாதனா இதுக்குத்தே தீவிரமா முருகன் திருப்பரங்குன்ற இஷ்யூ இதுக்குத்தான் போராட்டமே தவிர அடிப்படை தேவைகள் மக்களுக்காக போராட்டமே கிடையாது. அதே நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இங்க தமிழ்நாட்டில் கால் பதிச்சலான்ற போது இன்னைக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து இது ஏதாவது திராவிட கட்சிகளோட அதாவது குறிப்பா அதிகமா இப்ப நம்ம நடைமுறை இப்ப ஜென்சியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த இளைஞர்களுக்கு யாருன்னா காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துச்சு. இப்ப மாற்றம் விஜய் வந்திருக்காரு, தலைமையில வெற்றிக்கலை வந்திருக்கு. இப்ப அங்க போயிருக்கு. இப்ப இதன் மூலமாக விஜய் வந்து இப்ப ஏற்கனவே சினிமாவில் நடந்தது மாதிரி ஒரே உத்தரவுல ஒரே போன் காலில் கூட இந்த மேகதாது பிரச்சனையை தீர்க்கலாம். இப்ப மேகதாது பிரச்சனையை ஏன் தொடர்ந்து வந்து அவங்க கிளப்பன்னு பாக்குறாங்க? ஒருவேளை தமிழ்நாடு விவசாயிகள் வந்து பாதிக்கப்படும் நினைக்கிறாங்களா, அவங்க தரப்பு விவசாயிகள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க? அதாவது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் வந்து பங்கு அதாவது பயன்பெற்றிருக்கு. குறிப்பா சென்னை, திருச்சி, சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூரை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாருது. இன்னொரு விஷயம் அதாவது இந்த ஆற்றில் நீர்வரத்து சீராக இல்லாட்டி தமிழகத்தின் அதாவது சரிபாதி மாவட்டங்கள் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். இந்த கூட்டு குடிநீர் திட்டமும் பாலா போயிடும். அதுபோக நிலத்தடி நீர் மட்டம் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிரும். காவிரியில் தொடர்ந்து நீர் ஓடினால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தடி நீர் மட்டம் கூடும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீரான போதிய வேகத்தில் வந்து காவிரியில் நீர் ஓட்டம் இல்லைனாக்கா கடல் நீர் உட்புகுந்துடும். எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நம்ம இவன் அணை கட்டித்தான் பண்ணணும்னாக்க இப்போ பெங்களூர் குடிநீர் தேவைக்குனாக்க ஏற்கனவே வந்து காவிரியில அந்த பெங்களூர் அதாவது கர்நாடகா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அணைகள் இருக்கு. அதாவது கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கின்னு. இப்போ மேகதாதுலேயும் வந்து இந்த அணை கட்டப்பட்டுட்டா அந்த நீர்வரத்து அதாவது உபரி நீர் வரத்து பார்த்தீங்களா அந்த 80 டிஎம்சி வரைக்கும் குறையும்ன்றாங்க. 80 டிஎம்சி வரைக்கும் குறைஞ்சினாக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பத்தை ஏற்படும். பாதிப்புனா எந்த அளவுக்குலாம் சார்? இப்போ 20 மாவட்டம் பயன்பெறும்னு சொன்னீங்க, அதுல எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு அதாவது இப்போ 20 கூட்டு குடிநீர் திட்டம் 12 லட்சம் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் பாதிக்கும். பாதிப்புன்ற அதுதானே பாதிப்பு. இப்போ உபரி நீர் வராத போது இப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு உத்தரவு போட முழுக்க அந்த உத்தரவை அவங்க கடைபிடிக்கிறதே கிடையாது. போராட்டத்தையும் பெற வேண்டியது இருக்கு. இது பூராமே மழை இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வருது பார்த்தீங்களா, இயற்கையாக மழை பெஞ்சு அதை நிரம்பி அதில் வரக்கூடிய நீர்கள்ல இந்த நமக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த உபரி நீரும் போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணத்துலதான் அந்த மேகதாது அணையவே உருவாக்குறான். உங்களுக்கு புரியுதா? அதாவது நமக்கு காவிரி நீர் மேலாணையம் ஒரு
காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இந்த காவிரி நீரில் இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டி அதுக்கு நமக்கு இவ்வளவு இத்தனை டிஎம்சி தண்ணி தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவுக்கு வந்து முறையா அவங்க வந்து நிறைவேற்றாத போது இயற்கையே மழை பெய்யுது, அந்த உபரி நீரா வர்றது பூரா பிலிகுண்டல் வழியா வந்துருது. அதனால நமக்கு அந்த பெரிய பாதிப்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த மேகதாது வந்து கட்டிட்டா அந்த உபரி நீர் வந்து கடுமையா பாதிக்கப்படும். உபரி நீர் வராது அப்படின்ற போது நீர் ஓடாது. இந்த செயல் திட்டம் என்பது பாஜகவில காங்கிரஸோட நீண்டகால திட்டமாங்க சார் அது? அதாவது அங்க யார் யார் வர்றாங்களோ அவங்க பூரா அந்த மக்கள் நலன் சார்ந்து அந்த மாநில கட்சியா செயல்படுறாங்க தேசிய கட்சி. இங்க இருக்க தேசிய கட்சி இவன் எந்த இந்த தேசிய இந்த மாநில நலன் சார்ந்து செஞ்சிருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்க அது அதனாலதான் இது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி தமிழகத்துல வந்து எல்லா கிராமங்கள் வரைக்கும் போயிருச்சு. ஆனா அவன் இது சம்பந்தமா அவன் வந்து போராடுறதுக்கு சரியான தலைமை இங்க இல்லை. இப்ப இதற்கு மத்தியில அனைத்து கட்சி கூட்டணும்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த அளவு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? அடுத்த கட்டமா என்னதாங்க சார் அது பண்றது? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா போராடணும், சட்ட போராட்டம் நடத்தணும். மேலாண்மை காவிரி மேலாண்மை ஆணையத்துல தான் கடைசியா வந்து அங்க அந்த ட்ரிபியூனலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துட்ட அது அதிகாரம் இருக்கிற போது அங்க நம்ம வாதங்களை கடுமையா எடுத்து வச்சு வலுவான சட்ட போராட்டங்கள் முந்தைய அரசுகள் என்னென்ன பண்ணாங்களோ அதே அரசு இப்ப இருக்க அரசு அதை எடுத்தா தானே நமக்கு பாதுகாப்பு. அதை எடுக்கணும்ல. இல்ல அதை எடுப்பாங்களா சார்? இப்ப காங்கிரஸ் எடுத்து ஆக வேண்டிய அதை எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் எடுத்து ஆகணும். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றிங்க சார்.